என் மனைவியை அழைத்து குழந்தை தேவராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு தாராதரமே செய்ய வேண்டும் என்று தெரிவித்தேன். எப்பேற்பட்ட கருத்தை என் தேவி தெரிவித்தால் தெரிவருமா? இதோ தெரிவிக்கிறேன். அந்த காட்டில் ஏழை எளியவர்களை வரவழைத்து யாராருக்கு என்னென்ன தானங்களை வழங்கலாம் என்று எப்படி தாங்கள் நிதானத்தோடு மாறி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். எப்படி என்றால் ஒரு மனிதன் பசியோட வருவான், அவனுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும். பசி சாப்பிடலாம், அதற்கு தான் அன்னதானம் அளிக்க வேண்டும். ஒருவர் வறுமையை வருவார், அவருக்கு சொன்னதானம் அளிக்க வேண்டும். சொன்னதானம் சரி, அப்பொழுதுதான் அவருடைய கஷ்டம் தீரும். சொர்ணம்னா திரவியம் பவுன், பணம் பவுன். ஆகையினால் யாராருக்கு என்னென்ன தானங்கள் வழங்கலாம் என்று நிதானத்தோடு வாரி வழங்குங்கள் என்று தெரிவித்து சென்றிருக்கிறார். நிதானத்தோடு வழங்கணும் உண்மை. அதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அயோத்தியா வழியில் குழந்தை தேவராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு தாராளர்களை வாரி வழங்குகிறார் என்று ஈரேழு லோகமும் சென்று தாங்கள் தட்டோராபுரம் தெரிவிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். மகாராஜா சொல்லியிருக்காரு. ஆமா, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாரு? ஏழை பரதேசி பிச்சைக்காரன், கை நீட்டி காசு வாங்குறவன் எல்லாம் கை நீட்டி தான் காசு வாங்குவாங்க. பின்ன நீ கை நீட்டாதான் காசு கொடுப்பாங்க. பிச்சைக்காரன் திருவூட்டில் வாங்குவாரு, யாருன்னாலும் கை நீட்டி தான் காசு வாங்கி ஆகணும். ஆமா, சில பேர் பாக்கெட்டை காட்டி போடுவாங்க. பாக்கெட்ல என்ன இருக்கும்? பாக்கெட்ல என்ன இருக்கும்? போட்டா தான் இருக்கும். 2 தையல் போட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். போடு சங்கண்டி போடு
ராஜேந்திர பூபதியின் மகன் பிறந்து 5 வருடமாகின்ற காரணத்தினாலே அவருக்கு பிறந்தநாள் விழா சூட அன்னதானம், கோதானம், பூதானம், வஸ்திரதானம், புண்ணியதானம், கன்னிகா தானம் போன்ற 32 தான தர்மங்கள் வழங்கும்படி மகாராஜா உத்தரவு. ஆகினால அந்த ஆண்டி பரதாசியை பாருங்க. அப்புறம் யாரு ஆண்டு? ஐயோ, ஆண்டி பரதேசி. ஆமா, அவங்க தான் வரணும். ஆமா, அந்த ஆண்டி பரதேசியை பாருங்க. இந்த ஆசைப்பட்டதை காத்து யார் ஆண்டி யாரு பரதேசி? நாங்க பரதேசியா? உங்களே சொன்னேன். அப்புறம் என்ன எங்களை தானே கட்டுற? கையா காட்டுறதுனால உங்கள் நினைச்சுக்கிட்டீங்களா? ஆமா, சத்தியமா நீங்க பரதேசே கிடையாதுங்க. அவரு லட்சாதிபதி. அவரை கையை காட்ட உங்க கையை காட்டுறதா நீங்க பரதேசம் நினைச்சுக்கிட்டீங்க. அந்த ஆண்டி பரதேசியை பாருங்க.